நம் நாட்டில் சட்டம் நியாயம் நிலைநாட்டப்பட 14 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு. ஏங்கன்னு கேக்குறீங்களா? அதாவது அருந்ததி ராய் என்ற ஒருவர் பிரபல எழுத்தாளர், சமூக ஆர்வலர், கம்யூனிச சிந்தனைகளில் மிக தீவிரமான ஈடுபாடு கொண்டவர்னு சொல்லலாம். அவரின் மீது சட்டவிரோத நடவடிக்கை தடுப்புச் சட்டம், அதாவது UABA கீழே வழக்கு பதிவு செய்ய டெல்லி துணைநிலை கவர்னர் அனுமதி கொடுத்திருக்காரு. இது கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம். டெல்லி LDG அரங்கில் 2010 அக்டோபர் 21 அன்று நடந்த ஆசாதி தி ஒன் வே, அதாவது சுதந்திரம் ஒன்றே ஒரே வழி என்ற தலைப்பிலான நிகழ்ச்சியில் அருந்ததி ராய் காஷ்மீர் மத்திய பல்கலைக்கழகத்தில் சர்வதேச சட்டத்துறை முன்னாள் பேராசிரியர் ஷேக் சவுகத் ஹுசைன், சையத் அலி ஷா கிலானி உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் SAR கிலானி. இவர் பார்லிமெண்டில் தாக்குதல் வழக்கில் பிரதான குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டவர். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அருந்ததி ராய், காஷ்மீர் ஒருபோதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்ததில்லை எனவும், இந்திய ஆயுதப்படையால் வலுக்கட்டாயமாக காஷ்மீர் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்றும், இந்தியாவிடமிருந்து ஜம்மு காஷ்மீரின் சுதந்திரத்திற்காக சாத்தியமான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தன்னுடைய கருத்தை பேசினார். இந்த பேச்சுக்கு எதிராக சுஷில் பண்டிட் என்பவர் டெல்லி கோர்ட்டில் வழக்கு தொடர, டெல்லி கோர்ட் உத்தரவின் பேரில் 2011 நவம்பரில் அருந்ததி ராய்க்கு எதிராக டெல்லி போலீஸ் FIR பதிவு செய்தது. இப்படி இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்தியாவின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியை இந்தியாவிடமிருந்து பிரிப்பதற்கான எல்லா பணிகளையும் செய்வோம் என்று வெளிப்படையாக பேசியவர் மீது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் 45வது பிரிவின்படி நடவடிக்கை எடுக்க டெல்லி துணைநிலை கவர்னர் இப்போது அனுமதி கொடுத்திருக்காரு. உடனே இங்கே எதிர்கருத்துக்கள் இரும்பு கரம் கொண்டு நசுக்கப்படுவதாக கருத்துரிமை போராளிகள் எல்லோருமே கொதிக்கிறாங்க. இவர்கள் பேசுவதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் ஒன்றே ஒன்று புரியும். அதாவது காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக ஒருபோதும் இருந்ததில்லை என்பது காஷ்மீர் பிரிவினைவாதிகளின் கோஷம் மட்டும் கிடையாது. பாகிஸ்தானும் இதே விஷயத்தை தான் அழுத்தி சொல்கிறது. அடுத்து காஷ்மீர் மக்களின் சுய உரிமைக்காக குரல் கொடுப்பதாக பேசும் அருந்ததி ராய் போன்றவர்கள் தப்பித்தவறியும் காஷ்மீர் எங்களுக்கு சொந்தமானது என்று உரிமை கோரும் பாகிஸ்தானுக்கு எதிராக போராடியதோ பேசுவதோ கிடையவே கிடையாது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி வாய் திறந்ததும் கூட கிடையாது. இவர்கள் பேசுவதெல்லாம் இந்திய அரசின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கும் ஜம்மு காஷ்மீரை பிரிக்க வேண்டும் என்பது மட்டும்தான். அந்த குற்றத்துக்காக சட்டப்பிரிவின்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று அனுமதி கொடுப்பதற்கே சுதந்திர இந்தியாவில், மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் 14 ஆண்டுகள் தேவைப்பட்டுள்ளது. இது போன்ற ஒரு சட்டங்கள் இங்கு யார் என்ன பேசினாலும், என்ன கருத்து தெரிவித்தாலும் நடவடிக்கை எடுப்பதற்கே 14 ஆண்டுகள் தேவைப்பட்டால் இதனுடைய தீர்ப்பு எப்போது வரும்?